நாங்க எங்க இருக்கோம்னா ஒரு காட்டுக்குள்ள இருக்கோம். அப்படிதான் ஆதி. ஜாலியா வந்து ஃபிஷ் சமைச்சு சாப்பிட போறோம். இன்னைக்கு வந்து வித் பிரீத்தி பாண்டியோட எங்க ஃப்ரெண்ட்ஸோட சென்னையில இருந்து அவங்க எங்களுக்கு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கூட நாங்க சமைச்சு சாப்பிட போறோம். ஸ்ரீ ஸ்ரீ ஏய் இலைய புடுங்காதடா டேய். ஏய் வாட்ச் நினைதே. அதுக்கு இப்படியா நினைப்பேன். வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் ப்ரூஃப்னு இங்க ஒரு ஆள் பயங்கரமா நனைச்சு குளிக்க வைக்கிறாரு வாட்ச். வாட்ச மட்டுமா குளிக்க வைக்கிறாரு, மீனை உயிர் குளிக்க வைக்கிறாரு. டேய் என்னடா பண்ற? மீனுக்கு உயிர் வர வைக்கிறாரு. இந்த கழுவுனா எப்படி இருக்குமா? நீ உடைஞ்சு போயிருந்தா டேய். நீயே கலக்கி கொடுத்துடுறா. நல்லா கலக்க மாட்டேன். இங்க ஒரு ஆள் பாருங்க இலைய பிச்சிருச்சு. ஹாய் நல்லா தெரியுறமா? அழகா தெரியுறமா? அது கஷ்டம். வெள்ளையா தெரியுறமா? அது கஷ்டம். தெரியறதான் தெரியும். இங்க பாருங்க, அங்க ஃபிஷ் வாஷ் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இவங்க போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா வீடியோ இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு என்னடா இன்ட்ரோவே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆக்சுவலி பொங்கலுக்காக நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஒரு ஃபங்க்ஷனும் இருந்தது அங்கே ஊரில். அதை அட்டன் பண்ணுறதுக்காக போனோம். அப்போ ஒரு 1 டே ஃப்ரீயாக இருந்தது. என்ன பண்ணலாம், எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி காரில் இங்கே தான் நம்ம எங்கேயோ வெளியே போகிறோமே, நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக யாரும் இல்லாமல் இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து சமைச்சு ஜாலியாக சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட தோட்டத்துக்கு போயிருந்தோம். அந்த டே ரொம்ப ஜாலியாக இருந்தது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. காட்டுக்குள்ள த்ரெட்மில்ல நடக்கிறதோட காட்டுக்குள்ள நடக்கிறது பயங்கரமா இருக்கும் போலயே. அங்கே ஃபுல்லாக ஃபிஷ் எல்லாம் கலக்கி வச்சுட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இளநீ போட்டு குடிக்க போகிறோம். ஏய் பெரண்டை இருக்குடா. வெயிட் மினிட் பாப்பா. ஏறிட்டானா? சி ஏய் இது ரொம்ப சின்ன மரம். ஆனா இவ்ளோ காய் இருக்கா? செவல் இப்பதான் அந்த செவல் நீங்கிற பாரு. அந்த இளநீ இப்பதான் பொறிச்சோம். அப்பா போது ஸ்ரீ. இங்க பாருங்க தீட்டுறான் பாருங்க அருவாளை. யார வெட்டுறக்கடா? என்னை வெட்டிட்டீங்கன்னா அப்புறம் ஜெயிலுக்கு தான் போயிட்டான். பாருங்க இளநீ போட்டாச்சு. இளநீ குடிச்சிட்டு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட போகிறோம். என்ன நிலைமை ஆக போகுது, வயிறு இது குழப்பையோட போதான்னு தெரில. தெரியுதா ஒரு சைடா இருக்குது என்ன? பாண்டி ப்ரோ என்ன பண்றீங்க? நான் வேடிக்கை பார்க்கறேன். இங்க இருந்து ஒரு ஜம்ப் பண்ணி இங்க போய் அப்படி வீடியோ எடுக்கணும். போதுமா? இப்ப இங்க சாஞ்சிருச்சு. என்ன கல்ல வைக்கணும்? அவ்வளவுதான். இதான் கரெக்ட்.
காரில் வர வர சடனாக வந்து பிளான் வந்து எங்கெங்கேயோ போகலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் ஃபிஷ் எடுக்காமல் வந்துட்டோன்னு சொல்லி நேராக வந்து கொடிவேரி வந்து போயிட்டு அங்கே ஃபிஷ் எல்லாம் நாங்கள் வந்து வாங்கிட்டு, எங்கள் ஊரில் வந்து இந்த கொடிவேரி டேம் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ்ஸு. ஈரோடு வந்திருக்கீங்க இல்லை ஈரோட்டில் இருக்கீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியும். அங்கே போயிட்டு ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நேராக சில திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆஃப்டர்நூன் போல் தான் வந்தோம். வந்துட்டு இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இளநீ வந்து நல்லா ஃபுல்லாக ஆளுக்கு ஒரு 2-3 இளநீ போட்டு வயிற்றை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அடுத்ததான் வந்து நாங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். லஞ்ச் வந்து ரைஸ் எல்லாம் நாங்கள் வந்து கிடையாது, ஒன்லி ஃபிஷ் ஃப்ரை மட்டுமே. ஒருத்தரும் வந்து ஒரு 6-7 ஃபிஷ் ஃப்ரை இறக்கணும். இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வீட்டில் செய்யும் போது ஒரு 2 பீஸ் உள்ளே இறக்கிறதே வந்து போதும் ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அங்கே உட்காந்து சாப்பிடும்போது அப்படியே அமிர்தமாக உள்ள போச்சுங்க. இந்த மாதிரி தவா ஃப்ரை ஆர் டீப் ஃப்ரை எது நீங்கள் பண்ணும்போதுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த சூடாக இருக்கும்ல, ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் வந்து மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் என்னது சிக்கன் மசாலா தூள், இது 3 வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம வந்து எடுத்துனே ஃபிஷ் வந்து அந்த தவாலேருந்து எடுத்தோன்னே அது மேலே தூவி சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். கடையில் வந்து இந்த ரோட்டு கடையிலலாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் அது வந்து ட்ரை பண்ணோம். எல்லாருமே அந்த மிளகாத்தூள் வச்சு அல்டிமேட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மாய்க்குட்டி என்ன பண்ணுறீங்க? மாய் வாட் ஆர் யூ டூயிங்? மாய்க்குட்டி கம்மலு அம்மா மேல இடிச்சுட்டேன்னு வைமே. சேனலுக்கு யூஸ் ஆகும். மிளகா பொடி எப்படி லைட்டு தூக்கி வைக்கிறேன். தானே வைக்கணும். போதுண்டா. ஏன்னா தொடச்சு வெளியே எடுத்து போட்டு பொடி எடுத்துக்கோங்க. ஸ்ரீ எப்படி இருக்கு? நம்ம காரம் சூப்பர் யம்மி. இவருங்க வர ஆகா கையெடுங்க. மிளகாத்தூளை தூவி அப்பா இங்க பாருங்க. வரும் இரு. அங்க ஒரு அம்மா வந்து மீன் பொரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஆளுக்கு விறகு எடுத்து பாருங்க, 2 பேர் சாப்பிட்டாங்க. அதை லைட்டா ஊதி விட்டேன்னா மொத்தமா இருக்கு. நாங்க சாப்பிடுறோம். நல்லா செம்மையா இருக்கு. விறகு அடுப்புல வச்சு சமைச்சு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு டேஸ்ட். ஒரே இலை போட்டு அன்னைக்கு டே அப்படியே வந்து தோட்டத்திலே வந்து போயிடுச்சு. ஈவினிங் போயிட்டு நாங்கள் அப்படியே கார்ட்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு அந்த டே அப்படியே ஜாலியாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட் டே வந்து என் ஃப்ரெண்டோட பைவிஷா ஃபங்க்ஷன். அதுக்காக தானே வந்திருந்தோம், நம்ம போகணும்ல. அப்புறம் சாரியெல்லாம் கட்டி கிளம்பி ஆடி அசைஞ்சு போகும்போது நல்ல வேலை ஃபங்க்ஷன் முடியல. அப்புறம் போயிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஈவினிங் போல் நாங்கள் சென்னை வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். இந்த விளாக் வந்து ஒரு 2 days என்ன நடந்துச்சா ஓவராலாக அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். இட்ஸ் வந்து பியூட்டிஃபுல் மெமரி. பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நான் இப்படி இருக்கலாம், ஆனால் வந்து ஒரு சூப்பரான ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ண டே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், டாடா, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க.